கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மே மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாள். இந்த மே மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாம் அந்நியர் தினம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சபையிலும் மற்றும் பல நாடுகளிலும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உலகத்தில் நாம் இந்த நிலையில் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய பெற்றோர், அதிலும் குறிப்பாக நம்முடைய அந்நியர்கள் நம்மை உலகத்தில் பெற்றெடுத்து நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கொடுத்து தங்களுடைய உடலையும் தங்களுடைய நேரங்களையும் தங்களுக்கு இருந்த செல்வங்களையும் நமக்காக கொடுத்து நம்மை பராமரித்து வழிநடத்தி வந்தபடியினால் தான் தேவனுடைய கிருபையினால் இன்றைக்கு நாம் ஒரு நிலையில் இருக்கின்றோம். எனவே நம்முடைய பெற்றோர்களை கரம் செய்ய வேண்டியது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எனவே தான் தேவனுடைய கட்டளைகளில் 10 கற்பனையில் ஒரு கற்பனை, உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லிக்கொண்டு, எனவே நம்முடைய சபையிலும் அநேக தாய்மார்களை தேவன் கொடுத்திருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, இந்த சபைக்கிலும் பல ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். எனவே அனைத்து தாய்மார்களுக்கும் சபையின் சார்பிலும் என் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துதலை, அந்நிய தின வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மே மாதம் நாம் தொடர்ந்து ஸ்ட்ரைவ் ஃபார் த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதான தலைப்பில் தேவனுடைய செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் கிறிஸ்துவின் நிறைவுக்காக பிரயாசப்படுங்கள் என்ற கருப்பொருள். நாம் கிறிஸ்துவனுடைய நிறைவுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் எல்லாரும் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனம் சொல்லுகிறது. வி மஸ்ட் ஸ்ட்ரைவ் ஃபார் இட். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்காக, அதை அடைவதற்காக நாம் எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார்கள். அதாவது ரட்சிக்கப்படுகின்றவர்கள் ஒரு சிலர் தானா என்று கேட்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற பதில் என்னவென்றால், ஸ்ட்ரைவ் டு என்டர் த்ரூ த நேரோ கேட் என்று சொல்லிக்கொண்டு, அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். எப்படியாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அந்த இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்வதை நான் பார்க்கின்றோம். ஸ்ட்ரைவ் என்று வருகின்ற பொழுது நீங்கள் எப்படியாவது நீங்கள் அடைய வேண்டும் என்று. அதே தான் இந்த மாதம் நம்முடைய கருப்பொருளும் கூட, கிறிஸ்துவின் நிறைவுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் 2 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக த கால் டு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்முடைய தனிப்பட்ட மறுரூபப்படுவதற்கான அழைப்பு என்று சொல்லிக்கொண்டு முதலாவது செய்தியை நாம் கேட்டோம். நாம் அனைவரும் நாம் பழைய நிலையிலிருந்து முழுவதுமாக நாம் மறுரூபமாக வேண்டும், நாம் மாற வேண்டும். அது எப்படி என்றால், அது அந்த செய்தியில் நாம் கேட்டிருக்கின்றோம். அது எப்படி தான் முடியுமே என்றால், வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்பதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் போல நாம் மறுரூபமாக முடியும். இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற ஒரு காரியம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தில் நாம் செய்தி கேட்டோம். இரண்டாவது செய்தியாக த கோல் ஃபார் எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கின்ற இலக்கு என்ன என்று சொல்லிக்கொண்டு 2வது செய்தியை கேட்டோம். அந்த இலக்கு என்னவென்றால் த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நிறைவுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கின்ற இலக்கு என்று சொல்லிக்கொண்டு நாம் 2வது செய்தியை இதே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 23 வசனங்களிலிருந்து நாம் பார்த்தோம். இந்த திருச்சபைக்கு தலைவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் கொடுத்திருக்கின்றார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் அவர் மூலமாக நாம் என்ன செய்யப்படுகின்றோம் என்றால் நிறைக்கப்படுகின்றோம். அவரை நாம் பார்த்து அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவரால் நிறைக்கப்படுகின்றோம். எதற்கு என்றால் நம் மூலமாக இந்த உலகத்தை நிரப்புவதற்காக, நம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையானது பிறருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக, நம் மூலமாக பிற மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறும்படியாக இருப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அந்த 2வது செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு 3வதாக யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டு
இந்த 3வது செய்தியை இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டதான எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3 முதல் 6 வசனங்களிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த எபேசிய நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது ஒரு நோக்கத்தோடு அவர் எழுதுவார். என்ன நோக்கம் என்றால், எபேசு திருச்சபையினுடைய மக்கள், அதன் அடிப்படையில் நாம் எல்லாருமே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. பாருங்கள், தேவன் நமக்கு கிருபையின் மூலமாக ரட்சித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற அளவில்லாத கிருபையை தேவன் கொடுத்திருக்கின்றார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியினால் அளவற்ற கிருபையை தேவன் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கிருபையை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் இந்த நிருபத்தில் எழுதி கொண்டு வருவார். கிருபையை பெற்றிருக்கின்ற நாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம், அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற திருச்சபையினுடைய உறுப்பினர்களாய் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மனம் திரும்பினவர்களாய், நாம் அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மற்றவர்களோடு உள்ள உறவில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த நிருபத்தில் என்ன செய்வாரே என்றால் அவர் நமக்கு சொல்லியிருப்பார். பாருங்கள், வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாக நம்முடைய வெஸ்ட்மின்ஸ்டர் ஷார்ட்டர் கேட்டகிசத்திலும் ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி என்றால், வாட் டு த ஸ்கிரிப்சர்ஸ் பிரின்சிபலி டீச் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேதாகமம் நமக்கு எதை குறித்து அது பேசுகிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த கேள்வி. அதனுடைய விடை என்னவென்றால், இது 2 காரியங்களை குறித்து பேசுகின்றது. ஒன்று, வாட் மேன் இஸ் டு பிலீவ் அபவுட் காட், தேவனை குறித்து மனுஷன் எதை விசுவாசிக்க வேண்டும் என்பது முதலாவது ஒன்று. தேவன் தன்னை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கின்றார், அவன் என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது பார்க்கின்றோம். இரண்டாவதாக, வாட் டியூட்டி காட் ரிக்வயர்ஸ் ஆஃப் மேன், என்ன தேவன் மனுஷனிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், தன்னை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். இரண்டாவதாக, நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அப்படிதான் இந்த நிருபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது முதல் 3 நிருபங்களில், அப்போஸ்தலனாகிய முதல் 3 அதிகாரங்களில் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கின்றார் என்று பேசிவிட்டு 4 முதல் 6 அதிகாரங்களில் இந்த கிருபையை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர் என்ன சொல்வார் என்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து என்று சொல்லிக்கொண்டு, யூ மஸ்ட் வாக் இன் த ஃபெய்த் பை விச் யூ ஆர் கால், நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், அந்த அழைப்புக்கு பாக்கியவான்களாய், யூ மஸ்ட் வாக் வர்தி ஆஃப் த காலிங், உங்களை அழைத்திருப்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் அங்கே சொல்லி கொண்டு வருவார். எனவே பொதுவாக நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர் வண்ணமாக தான் அவர் பேசிக்கொண்டு வருவார். முதலாவதாக தேவனை குறித்து பேசுவார், நமக்கு தேவன் என்ன செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு. இரண்டாவதாக, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன. முதலாவது, தேவன் என்ன செய்திருக்கின்றார், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், அப்படி என்றால் உபதேசம், டாக்டரின். அடுத்து இரண்டாவதாக, நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார், அப்படி என்றால் நாம் எப்படி, ஹவ் வி மஸ்ட் பிலீவ், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் பொதுவாக பேசுவார். நாம் விளக்கமாக பார்த்த நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம் சில வருடங்களுக்கு முன்பாக. அது முதல் 11 அதிகாரங்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர் நம்முடைய ரட்சிப்பை குறித்து விளக்கமாக சொல்லிவிட்டு 12வது அதிகாரத்தில் வருகின்ற பொழுது, இப்படி இருக்க சகோதரரே, இப்படி நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கின்றபடியினால் நீங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 12வது அதிகாரத்திலிருந்து அதனுடைய இறுதி வரை அவர் சொல்லிக்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உபதேசம் தேவை. தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வது மாத்திரம் கிடையாது, புரிந்து கொண்டு விட்டு அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதும் முக்கியம். எனவே இந்த 2 காரியங்களும் முக்கியம், உபதேசமும் முக்கியம், அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். உபதேசம் மாத்திரமே இருக்குமே என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதில் பிரயோஜனம் கிடையாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கை ஒரு விதத்தில் நடத்தி கொண்டு இந்த உபதேசத்தினுடைய அடிப்படையில் இல்லை என்றால் அதிலும் பெரிய லாபம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே வாழ்க்கையானது உபதேசத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க. அவனமாக தான் இந்த எபேசிய நிருபத்தை அவர் எழுதியிருப்பார். 3 அதிகாரங்களில் தேவனை குறித்து அவர் நம்மிடத்தில் வைத்திருக்கின்ற கிருபைகளை குறித்து பேசிவிட்டு 4வது அதிகாரத்திலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் பேசுவார்.
நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது 2 முக்கியமான காரியங்களை அவர் இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுவார். முதலாவதாக யூனிட்டி. முதலாவது அவர் சொல்கின்றது என்னவென்றால் ஒற்றுமை. நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று பேசிவிட்டு, இரண்டாவதாக ஹோலினஸ், நம்மிடத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களையும் தான் என்ன செய்வாரே என்றால் இந்த எபேசிய நிருபத்தில் அவர் பேசுவார். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த 3 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த யூனிட்டி அல்லது ஒற்றுமையை குறித்து அவர் பேசுகின்ற இடத்தில் இருக்கின்றது. எனவே அவர் என்ன சொல்கின்றார்? அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த கால வேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 முதல் 6 வசனங்களிலிருந்து 2 கேள்விகளை நான் கேட்டு நான் அதனுடைய பதிலாக இந்த செய்தியை நான் உங்களோடு பேச இருக்கின்றேன். முதலாவது பார்க்கின்ற பொழுது, வாட் இஸ் த ரீசன் ஃபார் யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட்? கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய ஐக்கியத்திற்கு என்ன காரணம்? எதனுடைய அடிப்படையில் இந்த ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் பேசுகின்றார். பாருங்கள், இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்று வருகின்ற பொழுது இந்த சர்ச், அதாவது தேவனுடைய சரீரம் தான் இந்த சபை. சபை என்பது வேறு ஒன்றும் கிடையாது, தேவனுடைய சரீரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த தேவனுடைய சரீரத்தில் இந்த சபையில் ஐக்கியம் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் 3வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, சமாதான கட்டின் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவர் என்ன சொல்ல வருகின்றாரே என்றால், நம்மிடத்தில் இந்த ஒருமையை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லவில்லை. இஸ் நாட் ஆஸ்கிங் அஸ் டு ப்ரொடியூஸ் திஸ் யூனிட்டி. இந்த ஐக்கியத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த ஐக்கியம் அங்கே ஏற்கனவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். தெளிவாக சொல்கின்றார், இதை காத்துக்கொள்வதில் நீங்கள் கவனமாயிருங்கள் என்று. அப்படி என்றால் இந்த ஐக்கியம் இருக்கின்றது. எனவே நம்மிடத்தில் இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி வரும், எப்படி இந்த ஐக்கியம் இருக்கின்றது? இன்று சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது சபைகளுக்குள்ளே ஐக்கியம் கிடையாது, சபைக்கும் ஐக்கியம் கிடையாது. இது இன்றைக்கு கிடையாது. 1வது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் இருக்கின்ற பொழுதிலே கொரிந்திய திருச்சபைக்கு அந்த நிருபத்தை எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அங்கிருந்த பிரிவினைகள். எனவே முதல் 4 அதிகாரங்களையும் அந்த பிரிவினையை நோக்கி அதை குறிப்பிட்டு தான் அவர் எழுதியிருப்பார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே சபையில் பிரிவினை இருக்கின்றது, ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது ஐக்கியம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றாரே என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். எனவே அந்த கேள்வியானது, அப்படி என்றால் ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படி சொல்ல முடியும்? How can we say that we have unity? இந்த சபையில் ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். ஆனால் நடைமுறையில் நாம் பார்க்கின்ற பொழுது பெரிதாக பார்க்க முடிவதில்லை. ஆனால் எப்படி இருக்கிறது என்று சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு தான் முதலாவது என்ன செய்வாரே என்றால் அங்கே விளக்குவார். எனவே எப்படி சபையில் ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதற்கு சில காரணங்களை என்ன செய்வாரே என்றால் அங்கே கொடுப்பார். 7 காரணங்களை இந்த 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் அவர் கொடுப்பார். முதலாவது காரணம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல என்று சொல்லிக்கொண்டு, யூ ஆர் கால் ஃபார் ஒன் ஃபெய்த், ஒரே விசுவாசத்து, ஒரே ஐக்கியத்திற்கு நீங்கள், ஒரே ஒற்றுமைக்கு நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றீர்களே என்றால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். பாருங்கள் அருமையானவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோமே என்றால் ஒரே ஒரு நம்பிக்கை. We have one hope. இந்த உலகத்தில் நாம் முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று வேதம் சொல்கிறது என்றால், we didn't have any hope. இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்தோம் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபேசியர் 2:12, அக்காலத்திலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை அற்றவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்கின்றார். இந்த நம்பிக்கை எல்லாம், இந்த தேவன் எல்லாம், ஆராதனைகள் எல்லாம் யாருக்கு தான் இருந்தது என்றால் யூதருக்கு தான் இருந்தது. எனவே யூதர் அல்லாத மற்ற புறஜாதியாரை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாரும் எப்படியாக இந்த உலகத்தில் இருந்தோமே என்றால் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டு அங்கே சொல்கின்றார். அங்கே சொல்கின்றவர் பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரோடு நாம் இணைக்கப்பட்டபடியினால் நாம் இன்றைக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே தான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது கூட 18வது வசனத்தில் அவர் சொல்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். இங்கே சொல்கின்ற பொழுது நாம் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஆல் ஆஃப் us have one hope. ஒரே ஒரு நம்பிக்கை தான் நமக்கு இருக்கின்றது. என்ன நம்பிக்கை? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் அவரை போல் இருப்போம், அவருடைய சமூகத்தில் இருப்போம். அதுதான் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை. நீங்கள் 1 யோவானை வாசிக்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் அவனுடைய 2-3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அவர் சொல்லிக் கொண்டு வருவார். இப்பொழுது நாம் எப்படி இருப்போம் என்பது தெரியவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது அவரை தரிசிக்கின்ற வண்ணமாக நாம் அவரை போலவே இருப்போம். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் பொழுது நாம் எப்படி இருப்போமே என்றால் அவரை போல் இருப்போம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எனவே அவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய வருகையின் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நம்முடைய சரீரமானது எழும்புகின்ற பொழுது அவரை போல் நாம் எழும்புவோது மாத்திரமல்ல, நாம் என்ன செய்வோமே என்றால் அவருடைய சமூகத்தில் சதா காலமும் நாம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, நாம் அனைவருக்கும் இருக்கின்ற ஒரே நம்பிக்கை என்ன நம்பிக்கை என்றால் ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் அவரை போல், நாம் அனைவரும் அவரை போல் மாறி, அப்படி என்றால் பாவம் இல்லாதவர்களாய், பாவம் செய்ய முடியாதவர்களாய் அவருடைய சமூகத்தில் நாம் என்றைக்கும் இருப்போம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய பழைய நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஏதாவது நம்பிக்கை இருக்குமா என்றால் அல்லது ஒற்றுமை இருக்குமா என்றால் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாரையும் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பின்னணிகள் எல்லாம் வேறு வேறு குடும்பத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம், வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கின்றோம், வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றோம், வெவ்வேறு விதமான படிப்பு அறிவிலிருந்து வந்திருக்கலாம், வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளிலிருந்து வந்திருக்கலாம். இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. ஆனால் நமக்கு இருக்கின்றது ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் பார்ப்போமே என்றால் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்பிக்கையோடு நம்மால் ஒற்றுமையாக இருக்க முடியும். அருமையானவர்களே, நாம் வெவ்வேறு இடங்களில் நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாம், ஆனால் நாம் எல்லாரும் செல்ல இருக்கின்ற இடம் ஒரே இடம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லாரும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் ஒரு நாள் என்ன செய்ய இருக்கின்றோமே என்றால் அவருடைய சமூகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் போல நாம் மாறி எந்நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றவர்களாக இருப்போம். இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்றபடியினால், நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கை இருக்கின்றபடியினால் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் ஒற்றுமையாக இருக்க முடியும். நம்முடைய பழமையை பார்ப்போமே என்றால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஆனால் நாம் எங்கே செல்கின்றோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போமே என்றால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் ஒற்றுமையாக இருக்க முடியும். நாம் எல்லாருக்கும் இருக்கின்றது ஒரே ஒரு நம்பிக்கை. அதான் நான் சொல்லியிருக்கின்றேன், அவருடைய சமூகத்தில் நாம் இருப்போம் என்று. இந்த உலகத்தில் நமக்கு வெவ்வேறு விதமான காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் இருக்கின்றோம். அவரை போல் மாறி நாம் இருக்கின்றோம். பாவம் செய்ய முடியாதவர்களாய், பாவம் இல்லாதவர்களாய் சமூகத்தில் இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும். எனவே அருமையானவர்களே, நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு காரணம் நமக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை. நம் அனைவருக்கும் இருக்கின்றது ஒரே நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் என்று சொல்லிக்கொண்டு ஒன் பாடி. நமக்கெல்லாம் சரீரம் என்று வேதத்தில் வருகின்ற பொழுது ஒன்று இது நம்முடைய சரீரம், நம்முடைய பாடியை பற்றி அது பேசும். அல்லவென்றால் அது அல்ல. இரண்டாவதாக என்ன சொல்லுமே என்றால் இட்ஸ் a collection of people who are united with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட மக்களுடைய கூட்டத்தை குறித்து பேசும். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது சபை என்று வருகின்ற பொழுது சபை என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரே சரீரம். ஒரே சரீரத்தினுடைய அவயவங்கள் தான் நாம் ஒவ்வொருவருமாய் இருக்கின்றோம். அந்த சபைக்கு அந்த சரீரத்துக்கு தலைவராக யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் நாம் கடந்த செய்தியில் நாம் பார்த்தோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தில் வேதத்தில் பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். ரோமர் 8:5 நான் வாசிக்கின்ற பொழுது வேதம் இப்படி சொல்கின்றது. 8:9 சாரி ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க
ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்கின்றது, அநேகராகிய நாம் எல்லாரும் வித்தியாசமாக இருக்கின்றோம், அநேகராக இருக்கின்றோம். நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்க, நாம் எல்லாரும் எங்கே இருக்கின்றோம் என்றால் ஒரே சரீரத்தில் இருக்கின்றோம். எனவே அந்த சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கின்றோம். எனவே ஒரு உடம்பில் அநேக சரீரங்கள் இருக்கின்ற பொழுது, பல பாகங்கள் இருக்கின்ற பொழுது, இவை அனைத்தும் ஒரு சரீரத்தில் இருக்கின்ற பொழுது அவற்றுக்கிடையில் ஒற்றுமை இருக்குமே என்றால் நிச்சயமாக இருக்கும். நம்முடைய கைக்கும் காலுக்கும் ஒற்றுமை இருக்குமே என்றால் நிச்சயமாக இருக்கும். ஒன்றுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொல்கின்ற பொழுது அடுத்தது என்ன செய்யுமே என்றால் அதற்கு உதவி செய்யும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அதில் அழகாக அவர் சொல்லிக்கொண்டு வருவார். சபையை குறித்து, ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்கின்ற பொழுது நாம் எல்லாரும் எப்படி இருக்கின்றோம் என்றால் ஒரே சரீரத்தினுடைய அங்கங்களாக இருக்கின்றன, மறந்து போகக்கூடாது. அந்த சரீரத்தினுடைய தலையாக யார் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் அவருடைய சரீரத்தினுடைய அங்கங்களாய், அவயவங்களாய் நாம் இருக்கின்றபடியினால் நம்மிடத்தில் என்ன இருக்க முடியுமே என்றால் ஒற்றுமை இருக்க முடியும். நமக்கு ஒரே ஒரு விசுவாசம் கிடையாது, ஒரே நம்பிக்கை கிடையாது. நாம் ஒரே சரீரத்தினுடைய அவயவங்களாய் நாம் இருக்கின்றோம். எனவே நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்பிக்கை இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இரண்டாவதாக சொல்கின்ற பொழுது ஒரே சரீரம். மூன்றாவதாக சொல்கின்றார் பாருங்கள், ஒரே ஆவியும் உண்டு, ஒன் ஸ்பிரிட் என்று சொல்லிக்கொண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆவி இருக்கிறது என்று எப்படி இருக்க முடியும்? நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது வேதத்தில் ஆவி என்று நாம் பார்ப்போமே என்றால் அது நிறைய நேரங்களில் ஹியூமன் ஸ்பிரிட்ஸ், அதாவது நம்முடைய மனுஷ ஆவியை குறித்து நம்ம பேசும். நாம் மனுஷனை பார்க்கின்ற பொழுது அவன் 2 பகுதி உள்ளவனாக இருக்கின்றான். ஒன்று மாமிசம், இன்னொன்று ஆவி அல்லது ஆத்துமா. பாருங்கள், மாமிசம் என்பது நம்மால் தொட்டு பார்க்கக்கூடியது. ஆவி அல்லது ஆத்மா என்று வருகின்ற பொழுது நம்மால் இம்மெட்டீரியல் பாடி, அதாவது நம்ம தொட்டு பார்க்க முடியாதது. எனவே இந்த மனுஷனுக்குள் இருக்கின்ற ஆவி, அதை நம்மால் வேதத்தில் பார்க்க முடியும். இன்னொன்று நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது ஈவில் ஸ்பிரிட்ஸ், அப்படி என்றால் பொல்லாத ஆவிகள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பொல்லாத ஆவிகள் யார்? பிசாசு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதையும் வேதத்தில் நம்மால் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இன்னும் ஒரு ஆவியை நாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து தான் இங்கே சொல்கின்றார். நமக்கு இருக்கின்றது ஒரே ஆவியானவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றாரே என்றால், நாம் பாவத்தை குறித்து உணர்த்துவது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஒரே பரிசுத்த ஆவியானவர் நாம் எல்லாரிடத்திலும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்முடைய பாவத்தை உணர்த்தி இருக்கின்றார், நம்மை மறந்தபடியும் ஜெனிப்பித்திருக்கின்றார், நம்மை பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் நம் ஒவ்வொருவரிலும் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் தங்கி இருக்கின்றவராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றாரே என்றால் நாம் ஒவ்வொரு இடத்திலும் அவர் தங்கி இருக்கின்றவராக இருக்கின்றார். எனவே தான் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது கூட, ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிப்போமே என்றால் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு வேதம் என்ன சொல்லுமே என்றால் தெளிவாக சொல்லும். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் யார் இருக்கின்றாரே என்றால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுதும் கூட வேதம் அதை குறித்து தான் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டு. எனவே அருமையானவர்களே, நாம் அனைவரிலும் இருக்கின்றது ஒரே ஒரு ஆவி என்றால் நம்முடைய ஆவி கிடையாது. நம்மிடத்தில் யார் வாசமாக இருக்கின்றாரே என்றால் பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கின்றார். எனவே நம் எல்லாரிடத்திலும் ஒரே ஆவியானவர் வாசமாக இருக்கின்ற பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருக்க முடியுமா அல்லது பகை இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஒரே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரே என்றால் ஒருவருக்கு விரோதமாக இருக்க மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே எப்படி தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையானது ஒற்றுமையாக இருக்க முடியுமே என்றால் அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்கின்றாரே என்றால், உங்கள் எல்லாரிடத்திலும் இருக்கின்றது ஒரே ஒரு ஆவிதான். எந்த ஆவி என்றால் பரிசுத்த ஆவியானவர். எனவே பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரிடத்திலும் இருக்கின்றபடியினால் நாம் எப்படி இருக்க முடியுமே என்றால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்றால் ஒற்றுமை இருக்கிறது, ஒரே நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது, நமக்கு ஒரே சரீரம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரே ஆவியானவர் இருக்கின்றார். 4ஆவதாக சொல்கின்றார், ஒரே கர்த்தரும். 5வது வசனத்துடைய முதல் பகுதி, ஒரே கர்த்தரும், ஒன் லார்ட். நமக்கு இருக்கின்றது கர்த்தர் எத்தனை என்றால் ஒரே ஒரு கர்த்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை படைத்து நம்மை வழிநடத்தி நமக்கு மீட்பராய் இருக்கின்றார், நமக்கு எஜமானாய் இருக்கின்றார், நமக்கு ஆண்டவராய் இருக்கின்றார், நமக்கு கர்த்தராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நாம் அனைவரையும் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய இரத்தத்தினால் அவர் மீட்டிருக்கின்றார், தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை அவர் பெற்றிருக்கின்றார். எனவே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, நாம் தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் 20வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:20. அவனவன் நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனிடத்தில் உடைய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் நாம் கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டிருக்கின்றோம். எனவே தேவனுக்குரியதான உங்களுடைய சரீரத்தினால் நம்மை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். எனவே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. நாம் யாருக்கு சொந்தம் என்றால் தேவனுக்கு நாம் சொந்தம். நாம் எல்லாரும் அவருடைய ஊழியர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர் நமக்கு எஜமானாய் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே ஒரு ஊழியனுக்கு, ஒரு எஜமானுக்கு அநேக ஊழியர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இடையில் ஏதாவது பிரிவினை இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் யார் நமக்கு எஜமானாய் இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு எஜமானாய் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் கொரிந்திய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் கொரிந்திய திருச்சபையில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்றால் அந்த திருச்சபையானது தனக்குள்ளே கூறு போட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே பிரிவினை இருக்கின்றது. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் கூறு போட்டு விட்டார்கள். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது சொல்வார், பவுல் யாரப்பா அல்லது அப்போலோ யாரப்பா, அவர்களெல்லாம் ஒன்றுமே கிடையாதே, அவர்களெல்லாம் கிறிஸ்துவுடைய வேலைக்காரர்கள். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய வேலைக்காரர்களாக இருக்கின்றோம். அவர்தான் நமக்கு எஜமானராக இருக்கின்றார். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், அவ்வளவுதான். விளைய செய்கின்றவர் யார் என்றால் கர்த்தர். எனவே நாம் எல்லாரும் அவருக்கு நாம் ஊழியக்காரர்களாக இருக்கின்றபடியினால், ஒரே ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கின்றபடியினால் நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றது, நம்மிடத்தில் பிரிவினை கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். எனவே நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் இருக்கின்றபடியினால் நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காரணத்தை அவர் காட்டிவிட்டு அடுத்த 5வது நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே விசுவாசமும் ஒன் ஃபெய்த் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், நாம் எல்லாருக்கும் என்ன இருக்கிறது என்றால் ஒரே விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் விசுவாசம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது 2 காரியங்களை குறித்து பேசும். ஒன்று, நாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசம். யூதா 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் ஒரே தரம் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் பரிசுத்தவான்கள். அது எதென்றால் இந்த வேதம். இந்த வேதம் நமக்கு விசுவாசமாக தேவன் கொடுத்திருக்கின்றார். இன்னொரு விசுவாசம் என்னவென்றால் நாம் வைத்திருக்கின்ற விசுவாசம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கின்ற விசுவாசம். பாருங்கள், சபையை நாம் பார்க்கின்ற பொழுது சபைகளுக்குள்ளே ஏராளமான வித்தியாசங்களை நம்மால் பார்க்க முடியும். எல்லா சபையுடைய விசுவாசத்தை நீங்கள் அவர் ஃபெய்த் என்று சொல்லிக்கொண்டு சபையில் ஒவ்வொரு சபையிலும் வைத்திருப்பார்கள். அதை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் எல்லாம் ஒன்றுமையாக இருக்குமே என்றால் எல்லாம் ஒன்றாக இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே விசுவாசம் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன விசுவாசம் என்றால், நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நான் கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த விசுவாசமானது நமக்கு இலவசமாக கிருபையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசம் ஒரே ஒரு விசுவாசம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவருமே, அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருமே நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பர், நம்முடைய இரட்சகர் என்று சொல்லக்கூடியதான விசுவாசம். நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த விசுவாசத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த விசுவாசத்தில் வித்தியாசம் உண்டு என்றால் கிடையவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய சரீரத்தில் நாம் இணைக்கப்படுவோமே என்றால் நாம் இணைக்கப்பட முடியாது. அவருடைய சமூகத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் அனைவருக்கும் இருக்கின்ற விசுவாசம் ஒரே ஒரு விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். பாருங்க, எனவே நாம் எல்லாரிடத்திலும் ஒரே விசுவாசம் இருக்கின்றபடியினால் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மிடத்தில் அந்த ஒற்றுமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, என்ன நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே ஞானஸ்நானமும் ஒன் பேப்டிசம் என்று சொல்லிக்கொண்டு இதில் நம்மிடத்தில் கேள்வி வரும். ஏனென்றால் ஞானஸ்தானம் என்று வருகின்ற பொழுது இது ஒவ்வொரு சபைகளில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஒவ்வொரு சபைக்கு என்று சொல்லிக்கொண்டு they got different doctrines with them. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உபதேசங்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். சில சபைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தண்ணீரில் என்ன செய்வார்கள் என்றால் மூழ்கி எடுப்பார்கள். சில சபையில் நாம் பார்க்கின்ற பொழுது தெளிப்பார்கள், அதில் தண்ணீர் ஊற்றுவார்கள். இதில் வித்தியாசம் இருக்கின்றது. இன்னும் சில சபைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டார்கள்.
நம்ம சபையில் நாம் சிறுபிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம். இப்படி ஞானஸ்தானம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் சபைகளை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஒற்றுமை இருக்கின்றதா என்றால் கிடையாது, நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கின்றார், நாம் எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்தானம் இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன சொல்கின்றார்? என்ன சொல்கின்றாரே என்றால் ஞானஸ்தானம் என்றால் என்ன, ஞானஸ்தானம் என்றால் என்ன, வாட் இஸ் பேப்டிசம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வெஸ்ட்மினிஸ்டர் ஷார்ட்டர் கேட்டிசத்தில் ஒரு கேள்வி உண்டு. அது என்னவென்றால் ஞானஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இஸ் a sacrament. அது நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு திருவருட் சாதனம். அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நியமனம். அதன் என்ன நடக்கிறது என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தின் மூலமாக அவர்கள் தண்ணீரின் மூலமாக அவர்கள் கழுவப்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள் என்றால் they are engrafted into Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கிருபையினுடைய உடன்படிக்கையினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களை கிறிஸ்துவுக்குடையவர்களாக காண்பிக்கின்றனர். இதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்று வருகின்ற பொழுது அது காண்பிக்கின்ற மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர் யூனியன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கின்ற ஐக்கியம்தான் ஞானஸ்தானம். வாசிப்பீர்களே என்றால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை யாராவது எனக்காக வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், கவனமாக கேளுங்கள், அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நாம் எப்படியும் இருக்கலாம், நாம் யூதராய் இருக்கலாம், கிரேக்கராய் இருக்கலாம், அடிமையாய் இருக்கலாம், சுயாதீனராய் இருக்கலாம், செல்வம் உள்ளவராய் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாருமே ஒரே பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியினால் நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த மோட் ஆஃப் பேப்டிசம் அல்லது சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பேப்டிசம் அது எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் ஒரே ஞானஸ்தானம் தான் நமக்கு இருக்கின்றது. நம்மை எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு அவர் இணைத்திருக்கின்றார். எனவே நம்மிடத்தில் ஒற்றுமை இருக்கின்றது. பாருங்கள், அவர் காரணத்துக்கு மேல் காரணத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஏன் சபையில் ஒற்றுமை இருக்கின்றது, ஏன் அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தில் ஒற்றுமை இருக்கின்றது, பல காரணங்களை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கின்றார். 7வதாக நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும், 6வது வசனம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு என்று சொல்லிக்கொண்டு ஒன் காட் அண்ட் ஒன் ஃபாதர் ஃபார் ஆல், நம் எல்லாருக்கும் ஒரே தேவன் இருக்கின்றார், அவர் நம்மோடு இருக்கின்றார். பாருங்கள், நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா. நாம் பரமண்டல ஜபத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது அவர் எப்படி அதை சொல்லுவார்? பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படி என்றால் நாம் எல்லாருக்கும் யார் இருக்கிறார் என்றால் ஒரே பிதா இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் எங்கே இருக்கின்றாரே என்றால் எல்லாரோடும் இருக்கின்றார், எல்லாருக்குள்ளும் இருக்கின்றார், எல்லார் மேலும் இருந்து கொண்டிருக்கின்றார், எல்லாரையும் ஆளுகின்றவராய் இருக்கின்றார். அவர் நாம் எங்கே இருக்கின்றோமோ அங்கே நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார், நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்றார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. எனவே நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இருக்கின்றபடியினால் நம்மிடத்தில் ஐக்கியம் இருக்கின்றது. எனவே அவருடைய சரீரமாகிய சபையில் ஐக்கியம் இல்லை என்று நான் நினைப்போமே என்றால் கிடையவே கிடையாது. ஐக்கியம் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்கு 7 காரணங்களை அவர் சொல்கின்றார். பாருங்கள், அருமையான ஒரு முறை கூட வாசிக்கின்றேன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும், நமக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன். 7 காரியங்களை அவருக்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். 7 காரியங்களை சொல்லிவிட்டு எனவே சொல்கின்றார், திருச்சபையில் ஐக்கியம் இருக்கின்றது. there is unity in the body of Christ. தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையில் ஐக்கியம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதற்குரிய காரணங்களை என்ன செய்கின்றாரே என்றால் சொல்லிக்கொண்டு வருகின்றார். அருமையானவர்களே, பாருங்கள், 7 காரியம். 7 என்று நாம் பார்க்கின்ற பொழுது இட்ஸ் a number of completeness. அதாவது வேதத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 7 திருச்சபை, 7 குத்து விளக்குகள், 7 நட்சத்திரங்கள் பார்க்க முடியும். என்னவென்றால் எல்லாவற்றையும் குறிக்கின்றது. எனவே கம்ப்ளீட் யூனிட்டி, சபையில் இருக்கின்ற ஐக்கியமானது நாட் ஆர்டினரி யூனிட்டி, இட் இஸ் கம்ப்ளீட் யூனிட்டி, முழுமையான ஐக்கியம் சபையில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், குமாரனாகிய கடவுள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
எனவே எப்படி திருத்துவத்தில் அவர்களுக்குள் ஐக்கியம் இருக்கின்றதோ அதே ஐக்கியத்தை எங்கே கொடுத்திருக்கின்றார் என்றால் சபைக்கு கொடுத்திருக்கின்றார், அவருடைய சரீரத்துக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நமக்கென்று சொல்லிக்கொண்டு ஒரு ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால் தெளிவாக காண்பிக்க. எனவே அருமையானவர்களே, நம்மிடத்தில் கேள்வி வரலாம், ஐக்கியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் திருச்சபைக்கு என்று என்ன செய்திருக்கின்றாரே என்றால் உண்மையான ஐக்கியத்தை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே சபையானது அவருடைய சரீரமாக இருக்கின்றபடியினால் அந்த சரீரம் ஒன்றாய் அதற்கு அவயவங்கள் அநேகமாக இருக்கின்ற போது போல நாமும் அந்த சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கின்றோம். எனவே நமக்குள்ளே there is an inherent unity, நமக்குள்ளே ஒரு உள்ளான ஒரு ஒற்றுமை என்ன இருக்கின்றது என்றால் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது கேள்வி, what are we to do with this unity? இந்த ஐக்கியத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்குதான் மிக முக்கியமான காரியம். பாருங்கள், திருச்சபைக்கு ஐக்கியத்தை கொடுத்திருக்கின்றார், உண்மையான ஐக்கியம் இருக்கின்றது. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் 3வது வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் இந்த ஆவியின் ஒருமையை, இந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். endeavor to keep this unity, இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன சொல்கின்றாரே என்றால் ஐக்கியம் இருக்கின்றது, இந்த ஐக்கியமானது கெட்டு போகும், இந்த ஐக்கியமானது ஐக்கியம் இல்லாமல் ஆகிவிடும். ஏனென்றால் நாம் மக்களாக இருக்கின்றோம், உறுப்பினர்களாக இருக்கின்ற நம்மிடத்தில் பாவம் இருக்கின்றது. எனவே இந்த ஐக்கியமானது தொலைந்து போய்விடும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, சபையில் ஐக்கியம் இருக்கின்றது, அவருடைய சரீரமாகிய சபையில் ஐக்கியம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு நமக்கு அந்த பெரிய பொறுப்பு இருக்கின்றது. எனவே அந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். we must be very very careful. இல்லை என்றால் அந்த ஐக்கியம் என்ன செய்து விடும் என்றால் தொலைந்து விடும். ஏன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றாரே என்றால் எளிதாக இந்த ஐக்கியம் தொலைந்து போய்விடும், எளிதாக இந்த ஐக்கியமானது போய்விட்டு பிரச்சனைகள் வந்துவிடும். 1வது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் இருக்கின்ற பொழுதிலே கொரிந்து திருச்சபையில் பிரச்சனை. எனவே இன்றைக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும். எனவே நமக்கென்று ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். we are not asked to produce this unity. இந்த ஐக்கியத்தை நாம் உருவாக்குவதற்கு அவர் கேட்கவில்லை. because there is already existent unity. சபையில் ஒரு ஐக்கியம் இருந்து கொண்டிருக்கின்றது. we are to maintain it and we are to keep it. நாம் அதை என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், உதாரணத்துக்கு சொல்வேனே என்றால் ஒருவேளை இந்த ஏற்கானை எடுத்துக்கொள்வோம். இந்த ஏற்கானை நாம் உருவாக்கி இருக்க என்றால் கிடையாது. ஆனால் இதை மெயின்டைன் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏன் என்றால் அது என்ன ஆகிவிடும், கெட்டு போய்விடும். கொஞ்ச நாள் நாம் அதை பார்க்கவில்லை என்றால் அது பழுதாகிவிடும். அதே போல் நம்முடைய லிஃப்ட் இருக்கின்றது, அந்த லிஃப்டை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை மெயின்டைன் பண்ண வேண்டும். அந்த மெயின்டெனன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் அதை யூஸ் பண்ணவே முடியாது. எனவே எங்கெல்லாம் அதிகமான பாதிப்பு வருமோ அங்கெல்லாம் உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் எப்படி இருக்குமே என்றால் கவனமாக இருக்கும். எனவே நீங்கள் ஃப்ளைட்டில் நாம் போகின்ற பொழுது அதுக்குடைய மெயின்டெனன்ஸை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஏராளமான மெயின்டெனன்ஸ் அவர்கள் பண்ணியிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை ஓட்ட முடியாது. அதற்கு காரணம் என்னவென்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமே என்றால் அதனுடைய விளைவு மிகவும் மோசமாக, அதுதான் சபையிலும் பிரச்சனை வருமே என்றால் அதனுடைய விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எப்படி என்றால் நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், நாம் என்ன செய்ய வேண்டும்? வாட் வி மஸ்ட் டூ? இந்த ஐக்கியம் பாருங்கள், இந்த ஐக்கியம் எதன் மூலமாக ஐக்கியம் பிரிவுபடுகிறது என்றால் ஐக்கியம் போய்விடுமே என்றால் பாவத்தின் மூலமாக. பாவம் தான் அதற்கு மிகவும் முக்கியமான காரியம். பாவம் இருக்கின்ற பொழுது இந்த ஐக்கியம் இருக்க முடியுமே என்றால் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்வேனே என்றால் தேவன் உலகத்தை படைக்கின்றார், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கின்றார். அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கின்றது என்றால் ஐக்கியம் இருக்கின்றது. கணவனும் மனைவிக்கும் இடையில் ஐக்கியம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையில் ஐக்கியம். அது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் பகல் நேரத்தில் அங்கே வருகின்றார், அவர்களோடு உறவாடுகின்றார், அவரோடு பேசுகின்றார். எனவே மனிதனுக்கும் இடையில் ஐக்கியம் இருக்கின்றது. அதே போல் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் ஐக்கியம் இருக்கின்றது. இந்த ஐக்கியம் எதன் மூலமாக சீரடைகின்றது? அங்கு என்ன நடக்கின்றது? பாவம் வருகின்ற பொழுது இந்த ஐக்கியமானது சிதைந்து போகின்றது. கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் நாம் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிக்கு மேல் பழியை போடுகின்றான், இவர்கள் சேர்ந்து பிசாசின் மேல் பழியை போடுகின்றார்கள். தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில் என்ன வருகிறது என்றால் பிரிவினை வருகின்றது. இந்த ஐக்கியம் போய்விட்டது. ஏன் இந்த ஐக்கியம் போய்விட்டது? ஒரே ஒரு காரணம், பாவம் வருகின்ற பொழுது.
எனவே தேவன் என்ன செய்கின்றார் என்றால் திரும்ப இந்த ஐக்கியத்தை கொண்டு வருகின்றார். பிரிக்கப்பட்ட ஐக்கியத்தை தேவனே என்ன செய்கின்றார் என்றால் கொண்டு வருகின்றார். எப்படி கொண்டு வருகின்றார் என்றால் அது தேவனுடைய தீர்மானம். இந்த ஐக்கியத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதான் இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்வார். 9-10 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபேசியர் 1:9-10 அவர் சொல்கின்றார் பாருங்களா. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த முடிவின்படி. எனவே தேவனுடைய தீர்மானம் என்னவென்றால், இந்த பிரிவு வந்து விட்டது. இந்த பிரிவினை எப்படி ஒன்று சேர்க்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்த தீர்மானத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பி என்ன செய்கின்றாரே என்றால் இந்த சபையில் அந்த ஒற்றுமையை கொண்டு வருகின்றார். 2ஆம் அதிகாரம் 13-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:13-16. நேரம் ஆகிவிட்டது, நான் சுருக்கமாக நான் முடிக்க பார்க்கின்றேன். 13-16 வசனங்களை நான் வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்கள் முன்னால் தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது என்ன செய்கின்றீர்கள்? எதன் மூலமாக பக்கத்தில் வந்திருக்கின்றீர்களே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கின்றீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையை தமக்குள்ளாக ஒரே புதிய சிருஷ்டியாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பெரிய பிரிவினை இருந்தது யூதருக்கும் மற்ற மக்கள் புறஜாதிகளுக்கும் இடையில். அது தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக அதை ஒன்றாக என்ன செய்கின்றாரே என்றால் ஆக்குகின்றார். அருமையானவர்களே, நாம் ஒன்றாக இருக்கின்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நாம் பாவத்தின் மூலமாக நாம் பிரிவினை பெற்றுவிட்டோம். அது தேவனே என்ன செய்தாரே என்றால் ஒன்றுபடுத்துவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அதன் மூலமாக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஒருமைப்படுத்தினவராக இருக்கின்றார். எனவே பாவம் வருகின்ற பொழுது அதனுடைய ஒற்றுமையானது என்ன செய்து விடும் என்றால் குலைந்து விடும். எனவே திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்ற, ஒரு பாவம் இருக்கின்றது. அந்த பாவத்தை இந்த திருச்சபை என்ன செய்யவில்லை என்றால் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் அதற்கு ஆக்ஷன் எடுக்காமல் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்வாரே என்றால் கண்டிப்பார். என்ன சொல்வாரே என்றால், புளித்த ஒரு மாவானது என்ன செய்து விடுமே என்றால் எல்லாவற்றையும் புளித்து விடும். எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த புளித்த மாவை தூக்கி வெளியே போட்டு விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கே எச்சரிப்பார். எனவே சபையானது மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எதில் என்றால் பாவம் வருகின்ற பொழுது, சபையில் பாவம் வருகின்ற பொழுது அது பிரிவினைக்கு காரணமாகிவிடும். சபையில் ஏற்கனவே அவருடைய சரீரத்தில் ஒற்றுமை இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சபையானது பாவம் வருகின்ற பொழுது, சபையில் பாவம் தலைதூக்குகின்ற பொழுது சபையானது என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை குறித்து டீல் பண்ண வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. எனவே அவர் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். சபையில் ஐக்கியம் இருக்கின்றது, அதற்கு பல 7 காரணங்களை சொல்லி இருக்கின்றார். எனவே மிகவும் முக்கியமான உரிமையான ஐக்கியம் இருக்கின்றது. அந்த ஐக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற பொறுப்பு அருமையானவர்களே. நாம் ஐக்கியத்தை நாம் உருவாக்க வேண்டாம். ஐக்கியம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஐக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய அங்கங்களாக இருக்கின்றோம். ஒரே சரீரத்தில் நாம் அவயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஐக்கியம் இருந்து கொண்டிருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கின்றார். நமக்கு ஒரே கர்த்தர் இருக்கின்றார், ஒரே பிதாவானவர் இருக்கின்றார். எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம் அனைவருக்கும் எல்லாம் இருக்கின்றது. எனவே நம்மிடத்தில் ஐக்கியம் இருக்கின்றது. அந்த ஐக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். we must maintain it. அந்த ஐக்கியத்தை நாம் காத்து நாம் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதற்கு ஒரு சில காரணங்களை அவர் கொடுப்பார். நான் சுருக்கமாக நான் அதை சொல்லிவிடுகின்றேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். 2வது வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்தில் இப்பொழுது கேள்வி வரும் இல்லையா, அந்த ஐக்கியத்தை what must I do to keep this unity? இந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 2வது வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. 4 குணாதிசயங்களை சொல்கின்றார். இந்த 4 குணாதிசயங்களை நீங்கள் செய்வீர்களே என்றால் சபையில் என்ன இருக்குமே என்றால் ஐக்கியம் இருக்கும். ஐக்கியம் இருக்கின்றது, ஒற்றுமையை கொடுத்திருக்கின்றார். ஏன் இதை எச்சரிக்கின்றாரே என்றால் நம்மிடத்தில் பாவம் இருக்கின்றபடியினால் இந்த ஐக்கியத்தை நாம் எளிதாக நாம் குலைத்து விடுவோம், மிகவும் எளிதாக நாம் குலைத்து விடுவோம். இதை நம்மாலே பார்க்க முடியும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய சரீரமாகிய சபையில் இருக்கின்ற ஐக்கியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்.
உங்களிடத்தில் என்ன இருக்க வேண்டுமே என்றால் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மிடத்தில் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை வருகின்ற பொழுது நம்மிடத்தில் என்ன இருந்தது என்ற ஐக்கியம் போய்விடும். நம்மிடத்தில் பெருமை இருப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. நாம் எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியினாலே பாவிகளாக இருந்த நாம் ஒரே சரீரமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இதில் நமக்கு ஏதாவது இருக்கின்றதா என்றால் ஒன்றுமே கிடையாது. எவரிதிங் இஸ் பை கிரேஸ். கிருபையின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டானது. எனவே நம்மிடத்தில் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மற்றவர்களும் நம்மை மோசமாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். மனத்தாழ்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மிடத்தில் சாந்த குணம் இருக்க வேண்டும், நம்மிடத்தில் நீடிய பொறுமை இருக்க வேண்டும், நம்மிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். இது இருக்குமே என்றால் சபை என்ன செய்யுமே என்றால் ஒருமை இருக்கும். நேரமாகின்றபடினால் விளக்கமாக சொல்லவில்லை, நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். அதான் காரணம். எனவே நான் முடிக்கின்றேன் அருமையானவர்களே. சபை என்று வருகின்ற பொழுது, கிறிஸ்துவின் சரீரம் என்று வருகின்ற பொழுது ஐக்கியத்தை அவரே உருவாக்கி இருக்கின்றார். இந்த ஐக்கியம் என்ன? 3வது வசனம் சொல்கின்றது, ஆவியின் ஒருமையை. இஸ் a spirit, is a unity of the spirit. இந்த ஐக்கியத்தை உருவாக்கி இருக்கின்றது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர், நாம் கிடையாது. இந்த ஐக்கியத்தை நாம் உருவாக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவர். அதான் ஆவியினுடைய ஐக்கியம் என்று சொல்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த ஐக்கியத்தை திருச்சபையில் உருவாக்கி வைத்திருக்கின்றார். திருச்சபையில் ஐக்கியம் இருக்கின்றது, அவருடைய சரீரத்தில் ஐக்கியம் இருக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் ஆவியின் இந்த ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமே என்றால் சமாதான கட்டினால், இந்த பாண்ட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் மூலமாக நம்மை தாழ்த்தி, நாம் மற்றவர்களை விட நம்மை நாம் தாழ்த்தி, நாம் சமாதானம் உள்ளவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய், அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்கின்ற பொழுது நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் இதை காத்துக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, சொல்வதற்கு எளிது, செய்வதற்கு கடினம். எனவே நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. நாம் எப்படி இருக்க வேண்டுமே என்றால் இந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாம் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. நம்மிடத்தில் ஏற்கான் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? அதை நாம் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் அப்படியே சில நேரங்களில் என்ன ஆகிவிடுமே என்றால் அது பாழாகி போய்விடும், ரிப்பேர் ஆகிவிடும். ரிப்பேர் ஆனால் உடனே என்ன செய்வோம்? உடனே நாம் என்ன செய்வோம் என்றால் டெக்னீஷியனை கூப்பிட்டு நாம் சரி பண்ணி விடுவோம். ஏனென்றால் அது நமக்கு தேவை. அதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் அவருடைய சரீரத்தினுடைய அங்கங்களாக இருக்கின்றோம். ஐக்கியம் இருக்கின்றது, நம்மிடத்தில் ஐக்கியத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த ஐக்கியத்தை பேணி காப்பதற்கு, காத்துக்கொள்வதற்கு நமக்கு கட்டளையும் கொடுத்திருக்கின்றார். அது நாம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. இந்த ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது காரணத்தினால் இந்த ஐக்கியம் குறையுமே என்றால் உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் சீர்பொருந்தி விட வேண்டும். உடனடியாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருச்சபையானது எப்படி தேவன் விரும்புகின்ற ஒரு திருச்சபையாய், ஆவியினால் தேவனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நிறைக்கப்பட்ட ஒரு திருச்சபையாய் இந்த திருச்சபை இருக்கும். இதற்கு நம்மிடத்தில் பெரிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்புகளை நாம் செய்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்நாளின்